தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நண்பர்களே, மீண்டுமா இந்த சனிக்கிழமை ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அம்மா ஜெபத்திலே ஆண்டவரை துதித்து ஆராதித்து உங்களை முழுமையாய் அர்ப்பணித்து வேண்டுங்கள். ஆண்டவரை ஆராதித்து, அப்பா இந்த வல்லமை இந்த நாளிலே எங்களுக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரை எங்களை வழி நடத்துங்க தகப்பனே. ஆண்டவரை உங்கள் வல்லமையில நாங்கள் நிற்கும்படியா, இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை அறுவடை செய்யும்படியா. குறிப்பாய் நேற்றைய காணொலியில் என்னெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்பினார்களோ, கமெண்ட்ல என்னெல்லாம் விண்ணப்பங்கள், இதெல்லாம் மாறணும் ஜெபிங்க ஃபாதர் என்று கேட்டுக்கொண்டீர்களோ, இதுவெல்லாம் ஆசீர்வாதமாய் நடக்கணும் அப்பா, எங்களுக்காக ஜெபியுங்கள் இறைவா, ஆசீர்வாதத்தை தாங்கன்னு கேட்டார்களோ, ஒவ்வொன்று உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதம் வழி நடத்துங்க. இயேசுவில் பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, தொடர் முயற்சி ஆசீர்வாதமாய் மாறும். விடாமுயற்சி ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பொழுது அது ஆசீர்வாதம். அதுதான் இன்றைக்கு இறைவன் தருகிற செய்தி. இன்னைக்கு நற்செய்தியே ஆண்டவர் மனம் தளராமல் இறைவனிடம் வேண்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். நற்செய்தி தொடக்கமே அப்படிதான் அமைகிறது. மனம் தளராமல் இறைவனிடம் வேண்டுவதற்காக இயேசு ஒரு உவமை சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 1-8 வரை உள்ள இறை வார்த்தையில் என்னன்னா, மனம் தளராமல் நிற்கணும் அன்பர்களே. உங்களை ஜெபத்தில் நில்லுங்க, உங்கள் வாழ்க்கையில விடாமுயற்சியில நில்லுங்க. நீங்கள் எதை எடுக்கிறீர்களோ அது மிக உறுதியோடு இருங்கள் அன்பர்களே. அந்த கேசு சொல்ற அந்த நற்செய்தியை பாருங்க. அவர் ஒரு உவமை சொல்கிறார், ஒரு கதை வடிவில் அவர்களுக்கு விளங்க வைக்கிறார். ஒரு நேர்மையற்ற நடுவர். என்ன மாதிரி நேர்மையற்ற நடுவர் நான் இயேசு சொல்லுகிறது நற்செய்தி வாசி பாருங்க, உங்களுக்கு விளங்கும். லூக்கா நற்செய்தி 18:1-8 இயேசு சொல்லுகிற இந்த உவமையில அத நேர்மையற்ற நடுவர் என்பவர் கடவுளையும் மதிப்பதில்லை, அல்லது கடவுளுக்கு அச்சம் இல்லாமல் இருக்கிற மனிதர், மக்களையும் மதிப்பதில்லை. அப்படின்னா வேற எதுக்கும் மதிக்கிறார்னு அர்த்தம். இவங்க 2 பேருக்கும் முக்கியத்துவம் தராத ஒருவர் வேறு எதுக்கோ முக்கியத்துவம் தருகிறார், பணத்துக்கு முக்கியத்துவம் தருபவர் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். அப்பேற்பட்ட ஒரு நடுவர். அவரிடம் ஒரு கைம்பெண். கைம்பெண் என்றால் இயேசு வாழ்ந்த காலத்துல ஒரு ஏழை. அவர் ஒரு நீதிக்காக போய் நிற்கிறார். இந்த நடுவர் நேர்மையற்றவர். அவர் கடவுள் மேலேயும் பயம் இல்லை, மக்களையும் மதிக்கிறது இல்லை. அப்படின்னா பணத்துக்கு முக்கியத்துவம் தருகிற ஒருவர் எப்படி ஒரு ஏழை கைம்பெண்ணுக்காக நிற்பார்? ஆனா இந்த பெண்மணிக்கு நன்றாய் தெரியும் இந்த நடுவர் நேர்மையற்றவர். இந்த நடுவர் என் பக்கமாய் நிற்க மாட்டார், எனக்கு நீதி கிடைக்காது என்பது நிச்சயமாய் தெரிந்திருக்கும். அதுதான் அவருடைய வரலாறாய், நடுவருடைய வரலாறாய் இருக்கும். அதை அவர் அறிந்திருப்பார், கேட்டிருப்பார் மற்றவங்க கிட்ட இருந்து. ஆனால் அவர் தன்னை நம்பினார், நடுவரை நம்பல. ஏனென்றால் அவர் விடாப்படியாக, நடுவர் நீதி தராத நடுவர், பணத்துக்காக இருக்கிற நடுவர். ஆனால் அவர் தன்னை நம்பினார். எனவே விடாமுயற்சியா தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எனவே அந்த நடுவர் சொல்கிறார், நான் கடவுளுக்கும் பயப்படுறதில்லை, மக்களையும் மதிக்கிறதில்லை, ஆனால் இவர் தொடர்ந்து என்னிடம் கேட்டுக்கொண்டிருப்பதா என் உயிரை வாங்கி கொண்டிருக்கிறார், எனவே நான் இவருக்கு நீதி வழங்குவேன். ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு இந்த இறைவார்த்தை மூலமா ஆண்டவர் மிக அழகாக நம்மிடம் பேசுகிறார். பிரியமுள்ள அன்பு உறவுகளே, நேர்மையற்ற இந்த நடுவரே இப்படி அவர் தொல்லையின் பொருட்டு உதவி செய்கிற பொழுது தன் அழைத்தவர்கள் அல்லும் பகலுமாய், நாம் இந்த இறைவனை பார்த்து அல்லும் பகலுமாய் கூக்குரல் இடும் பொழுது ஆண்டவர் நமக்கு செவி சாய்க்காமல் இருப்பாரா? ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? எனவே பிரியமான இறை உறவுகளே, இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவர் இந்த கதையை சொல்வதற்கு காரணம் என்னன்னா, தொடர் ஜெபம், தொடர்ந்து மனம் தளராமல். அப்படின்னா மனம் தளர்றதுலாம் இருக்கும். ஆனால் அந்த பெண்மணி தன்னை நம்பினார், நடுவரை அல்ல. நடுவர் நேர்மையற்றவர், ஆனால் அவர் தன்னை நம்பினார். நீங்க உங்களை நம்புங்க அன்பர்களே. அவர் நடுவரை பார்க்கல, அவர் விசுவாசத்தை மட்டுமே பார்த்தார். அவர் விடாமுயற்சியை வைத்திருந்தார், அவர் தொடர் முயற்சியை வைத்திருந்தார், அவர் நினைத்தது நடக்கும் என்று நம்பினார். பிரியமான இறை உறவுகளே, இன்றைக்கு இந்த நற்செய்தி மூலமாக, இந்த ஆராதனை மூலமாக இறைவன் தருகிற செய்தி உங்களை நம்புங்க. நீங்க நம்புங்க, உங்களுக்கு நடக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு இருங்கள், விடாமுயற்சியோடு இருங்க. எனவே இந்த ஆராதனையில் ஆண்டவர் அந்த விடாமுயற்சியை தாங்க. ஆண்டவர் மனம் தளராம என் வாழ்க்கையில நான் நினைத்தது அடையும் வரை நான் உழைத்து கொண்டே இருக்கணும், அந்த விடாமுயற்சி தாங்க. ஆண்டவரே, ஆன்மீக வாழ்க்கையில நான் எதுக்காக ஓடணுமோ, எது வாழ்க்கையில் நடக்கணுமோ, எது என் குடும்பத்தில் நடக்கணுமோ, அதுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கணும் அப்பா. அந்த ஜெபத்தை, வாஞ்சையை தாங்க ஆண்டவரே. நான் உன்னை துதித்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே என்று ஜெபியுங்கள். வல்லமையான இறைவன் இன்னைக்கு சனிக்கிழமை மாதா ஜெபத்தில் நிறைவாய் நம்மை தொடுவார். ஜெபிப்போமா? நன்றி அப்பா, வல்லவரை நன்றி, நல்லவரை நன்றி, நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன்.
அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக. என்னவெல்லாம் விண்ணப்பங்களோடு, என்னவெல்லாம் இயக்கங்களோடு, என் வாழ்க்கையில் இது மாறணும், என் வாழ்க்கையில் இது நடக்கணும், ஆண்டவரே நீங்க தொடுங்க அப்பா, நீங்க ஆசீர்வதிங்க என்று வாஞ்சையோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை பெறுவார்களாக. இயேசு கிறிஸ்துவே மேல உள்ள நம்பிக்கை இல்லை, அப்பா நீர் தொடுவீர், ஆண்டவரே நீ ஆசீர்வதிப்பேன் நம்பிக்கையில் வல்லமையான இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை இதோ ஆண்டவருடைய வல்லமை, இதோ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன் விசுவாசத்திலே அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ வாழ்வாய், உன் வீட்டார் வாழ்வார்கள், அபிஷேகமாய் நீங்கள் நிற்பீர்கள், ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். எனவே தொடர் முயற்சியோடு இருக்க ஆண்டவருடைய இந்த இறுதி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல் இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. பிரியமான இறைவர்களே, தன் நம்பிக்கையை அவர் தனக்குள்ளே வைத்தார், அதால் வெற்றியை கண்டார். விடாமுயற்சியோடு இருந்தார், வெற்றியை கண்டார். நீங்கள் கூட ஜெபத்தில் விடாமுயற்சியோடு ஜெபிங்க, உங்கள் வாழ்க்கையில் விடாமுயற்சியோடு போராடுங்க, வெற்றியை காண்பீர்கள். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. ஒவ்வொரு நாள் உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆராதனை யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care.